வறட்சி நிவாரணம் உடனடியாக வழங்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திருச்சி ரயில்வே சந்திப்பு முன்பு திரண்ட தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் அரை நிர்வாணமாக ஊர்வலமாக புறப்பட்டனர். பாரதியார் சாலை வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட அவர்கள் வறட்சி நிவாரணத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது காய்ந்த நெற்பயிர்களை கையில் ஏந்தி எலிக்கறி சாப்பிடுவது போல தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். வறட்சி நிவாரணம் வழங்க தாமதப்படுத்தினால் அடுத்த கட்டமாக பாம்புக்கறி தின்னும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தென்னிந்திய தேசிய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்தார். இன்னைக்கு மிலிட்டரி இறந்து போனா 20 லட்சம் தமிழக சர்க்காரு, மத்திய சர்க்கார் 30 லட்சம் தருது. ஏன் விவசாயி தானே இந்த நாட்டு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் தானே, ஏன் கிசானுக்கு தர மாட்டேங்கிறதுக்காக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு வெற்றி அடையவில்லை என்றால், எங்களுக்கு இன்றைக்கு தெரியப்படுத்தவில்லை என்றால், அரசு அறிவிக்கவில்லை என்றால் 7ஆம் தேதி தலைமைச் செயலகத்திலே போராட இருக்கின்றோம். எங்களுக்கு அங்கேயும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் பாம்பு கறி தின்னு போராடுவோம். வறட்சி நிவாரணத்தை ஏக்கருக்கு 30,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய பிரிவு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கோட்டூர், தட்டாங்கோவில், சித்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை தமிழக விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டதாக கூறினர். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கிற கடனை அரசாங்கம் ஒத்திவைத்திருப்பது என்பது போதுமானதல்ல. அழிந்து போயிருக்கிற பயிர்களுக்கு கடனை ஒத்திவைப்பது நிவாரணமாக அமையாது. எனவே முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை உள்பட வலியுறுத்தி இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக விவசாய சங்க பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர்.